வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் திகதி சபையில் வெளியான அறிவிப்பு. கூட்டணி அமைக்க எதிர்ப்பு. ரணிலுக்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்த திட்டம். அரசியலமைப்பு திருத்தம் இப்போது இல்லை. அனுர அரசு அதிரடி அறிவிப்பு. இந்திய மீனவர்களின் பிரச்சினையை ஓரிரு வாரங்களில் தீர்க்க முடியாது. அமைச்சர் நலிந்த திட்டவட்டம். நாட்டில் உப்பின் விலையும் அதிகரிப்பு. ரமலான் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை. அரசு இலட்சணையை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு மோசடி. மக்களுக்கு எச்சரிக்கை. அமெரிக்க விசா தொடர்பில் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. பெண்ணொருவர் கழுத்தறுத்து தீ வைத்து கொலை. இலங்கையில் பயங்கரம். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நடத்த முடியும் என சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வேலையில் சிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைமையக அலுவலகத்திற்கு முன்னால் பிப்ரவரி 8ஆம் தேதி குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் இந்த போராட்டம் சுஜீவ சேனசிங்க மற்றும் பிரசாத் ஸ்ரீவர்த்தன ஆகிய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் அபேசிங்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைப்பது தொடர்பில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பரவும் செய்திகள் பொய்யானவை என்று கூறியுள்ளார். அரசியல் அமைப்பு திருத்த பணிகளை விட பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டங்களுக்கே அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. அந்த வகையில் தற்போது அரசியல் அமைப்பு திருத்தத்தினை மேற்கொள்ளப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானதாகும். ஆனால் தற்போது அதற்கான பணிகளை ஆரம்பிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. அரசாங்கம் நியமிக்கப்பட்டு குறுகிய காலமே கடந்துள்ளது. நாட்டில் ஏனைய விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றது. தற்போது நாம் எதிர்கொண்டுள்ள பாரிய சவால் பொருளாதார சவாலாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான முழு அரசாங்கமும் அந்த சவால் எதிர்கொள்வதற்கான பணிகளிலேயே ஈடுபட்டுள்ளது. அதற்கு இன்னும் காலம் செல்லும். இதன் போது ஏற்படக்கூடிய வளமையான பிரச்சனைகள் பல உள்ளன. பொருளாதாரம் ஓரளவு ஸ்திர நிலைமையை அடைந்ததை அடுத்து அரசியலமைப்பு திருத்த பணிகளை முன்னெடுப்போம். அந்த பணிகளையும் நீண்ட நாட்களுக்கு இழுத்து செல்ல மாட்டோம். குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான பொறிமுறையொன்று ஸ்தாபித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றார். இதேவேளை இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்தொழிலை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெதிஸ் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையே பல சந்தர்ப்பங்களில் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இதன்படி புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னரும் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் இலங்கை கடற்படை சுற்றி வளைப்புகளையும் கைது நடவடிக்கைகளையும் அதிகரித்துள்ளது. அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் இந்தியாவுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கவில்லை. இலங்கையின் கடல் வளத்தையும் கடற்தொழிலாளர்களையும் பாதுகாப்பதே எமது பிரதான இலக்காகும். இதனை அடிப்படையாக கொண்டே பேச்சுவார்த்தைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உப்பின் விலையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இன்று முதல் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படுவதாக இலங்கை உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு சந்தையில் விநியோகம் செய்யப்படுவதனால் தற்காலிக அடிப்படையில் தற்போது நிலவும் விலைகளில் அதிகரிப்பு பதிவாகும் என அம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உப்பு உற்பத்தி வீழ்ச்சியடைந்த காரணத்தினால் அரசாங்கம் உப்பை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இன்று முதல் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்திற்கான விசேட விடுமுறை தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நீதி சட்ட சபைகளின் தலைவர்களுக்கு குறித்த சுற்றறிக்கையை அமைச்சு அனுப்பியுள்ளது. ரமலான் மாதம் 2025 ஆண்டு மார்ச் 1 தேதி ஆரம்பமாகி 2025 ஆண்டு மார்ச் 30 தேதி முடிவடைய உள்ளதால் இந்த காலத்தில் முஸ்லிம் உத்தியோகத்தர்களுக்கு தொழுகையிலும் மத வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளை செய்யுமாறு அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. ரமலான் காலத்தின் போது உத்தியோகஸ்தர்கள் சமய வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக வேலை நேரங்களை ஒழுங்கு செய்து கொடுத்தல் வேண்டும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் மட்டும் விசேட விடுமுறை வழங்கப்படலாம். மேலும் ரமலான் பெருநாளில் இறுதி திகதிக்கு 14 நாட்களுக்கு முன்னதாக அரசு சேவை கூட்டுத்தாபனங்கள், நிதிய சட்ட சபைகள் ஆகியவற்றில் கடமையாற்றும் தகமையுடைய முஸ்லிம் உத்தியோகத்தர்களுக்கு விழா முற்பணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச நிறுவனங்களின் இலச்சினைகளை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுனுப்புல தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கியின் இலச்சினையை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அந்த விளம்பரம் பரப்பப்பட்டுள்ள நிலையில் அது ஒரு போலியான விளம்பரம் என்று இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் கடந்த சில நாட்களாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இலச்சினையை பயன்படுத்தி இதேபோன்ற வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்று அரசின் இலச்சினையை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு பதிலளிப்பது பொருத்தமற்றது என இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுனுப்புல சுட்டிக்காட்டியுள்ளார். போலி வலைத்தளங்கள் மூலம் பெரும்பாலும் தேசிய அடையாள அட்டையின் நகல்கள், பாஸ்போர்ட் நகல்கள் மற்றும் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய வலைத்தளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என அவர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சகல பிரதேச சபைகள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கும் பிரதேச சபைகள் ஊடாக குறித்த விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதற்கமைய சகல பிரதேச சபைகள் ஊடாக நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகள் ஊடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு புதிய கரணி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது. ஆனால் கடந்த அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது. நிதிய முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது. இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் ஆளணியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடமாகாண ஆளுநரிடம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் வைத்தியசாலையின் நிலைமைகள் தொடர்பில் பணிப்பாளரிடம் கேட்டறிந்து கொண்டார். அதன்போது பணிப்பாளர் வைத்தியசாலையின் தற்போதைய ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், புதிய கட்டிட தொகுதி ஒன்றை அமைக்கப்பட வேண்டும், வைத்தியர்கள், தாதியர்கள், சுகாதார உதவியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது என்று எடுத்துக் கூறினார். வைத்தியசாலையின் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் நோயாளர்களுக்கு விரைவான மற்றும் சிறப்பான சிகிச்சை வழங்குவதற்கும் தேவையான மனிதவள ஆதாரங்களை முழுமையாக வழங்குவது அவசியமாகும். எனவே உரிய அதிகாரிகள் மூலம் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என பணிப்பாளர் சத்தியமூர்த்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசா விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து விண்ணப்பதாரர்களும் தமது விசா விண்ணப்பங்களை
கண்காணிப்பதை இயலுமாக்குவதை உறுதிப்படுத்துவதற்கும் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் நடைமுறையொன்று பின்பற்றப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் விசா தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் பெற்றுக்கொள்ளல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் VFS கூரியர் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்பு அமெரிக்க தூதரகத்தில் நேரடியாக ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமதங்களை தவிர்ப்பதற்காக புதுப்பிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதிப்படுத்தியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்தோடு தங்கள் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆடம்பரம் இல்லாத வாகனத்தை வழங்குவதற்காக குழுவை உருவாக்க போது நேரமில்லை என்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காற்று மாசுபாட்டால் உலகளவில் வருடத்திற்கு 7 மில்லியன் பேர் வரை உயிரிழப்பதாக சுவாச மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார கல்வி பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். தூசி உள்ளிட்டவை நுரையீரலை சென்றடையும் போது அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடந்த காலங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு மாத்திரம் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அசுத்தமான காற்றை சுவாசிப்பதாலும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த விசேட வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இந்தியாவில் நுரையீரல் பாதிப்படைந்த பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த அளவிற்கு காற்று மாசடைந்து வருவதாக சுவாச மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. வீட்டு உரிமையாளர் சமையல் எரிவாயுவினை பொருத்தி கொண்டிருந்த போது சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது. தீ பரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த வீட்டில் இருந்த தளபாடங்கள், ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் சேதமாகியுள்ளன. வீட்டில் இருந்தோருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தோப்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தற்போதுள்ள ஒரே 3ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனையான மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனை காணப்படுகிறது. இதன்படி இங்கு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் அதிகபட்சமாக இலங்கை ரூபாய் 600 மில்லியன் நிதி மானியத்தை வழங்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அந்த நோக்கத்திற்காக இரு தரப்பினருக்கும் இடையே கையொப்பமிட முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வெளி விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் ஒப்புதல் பெற்றுள்ளது. இதன்படி இரு தரப்பினருக்கும் இடையே பொருத்தமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். முரக்கொட்டாஞ்சேனை ராணுவ முகாமிற்கு முன்பாக பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றிச் சென்ற பவுசருடன் துவிச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேவாரபுரம் பகுதியில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் பிரதான வீதியை கடக்க முற்பட்ட இருவர் மீதே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான பவுசர் மோதியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர் ஆபத்தான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மாவடிவேம்பு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் சித்தாண்டி முருகன் கோயில் பகுதியை சேர்ந்த வீரக்குட்டி ரமேஷ் என்ற 39 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் பவுசர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை சந்திவெளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ராகம தலகுல்ல பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை பெண்ணொருவர் கழுத்தறுத்து தீ வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்.
தெலகுல்ல ராகம பகுதியைச் சேர்ந்த 76 வயதான பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சம்பவம் நடந்த நேரத்தில் கணவர் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கணவர் வீடு திரும்பி மனைவியை தேடிய போது அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.